ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் நவராத்திரிக்காக ஒவ்வொரு வருஷமும் லக்ஷ்மின்ற சிஸ்டர் என்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இந்த வருஷம் 15 கூட நான் போட்டிருக்கேன். இந்த கலர் காம்பினேஷன் அப்புறம் மெஷர்மெண்ட் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேரில் தான் நான் போட்டிருக்கேன். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில். இவங்க ஒவ்வொரு வருஷமும் என்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டர் மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்டர்ஸ் இப்போ போட்டுட்ருக்கிறதால என்னால் கண்டினியூவாக டுட்டோரியல் போட முடியல. இப்போது இனிமேல் பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷல் நம்ம சேனலில் 1 by 1 நீங்கள் பார்க்கலாம். வாங்க, இந்த ஒவ்வொரு கலர்ஸும் என்னென்ன கலர்ஸ் நான் காமிச்சிட்டு இந்த பேஸ்கெட்டோட மெஷர்மெண்ட்டும் நான் சொல்கிறேன். இந்த கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் க்ரீன் கலர். நெக்ஸ்ட் பார்க்குறது ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ராமர் கிரீன் காம்பினேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா violet அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ அப்புறம் வயலட் காம்பினேஷன். நெக்ஸ்ட் மேங்கோ எல்லோ வயலட் காம்பினேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரட் கிரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன். இது பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் கிரீன் கலர் காம்பினேஷன். இது டார்க் கிரீன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷன். இந்த கூட பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ காம்பினேஷன். இந்த கூட ஆரஞ்சு அண்ட் சில்வர் காம்பினேஷன். இந்த கூட ராணி பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷன். இது பார்த்தீங்கன்னா
மிட்டாய் பிங்க் இருக்கு இல்லையா, அந்த பிங்க்கும் ஆலிவ் கிரீன் அந்த காம்பினேஷனில் போட்டிருக்கேன். இந்த 15வது கூட பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் சில்வர் கலர் காம்பினேஷன். நான் போட்டிருக்கேன் இந்த மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நவராத்திரிக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க தான் இப்போ வாங்குறாங்க. நான் இதில் 1/2 kg வந்து கார்லிக் இதில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு 1/2 kg இது கரெக்டாக பிடிக்குது. நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கும்போது இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த கூடைக்கு நான் 3 அடியில் 11 ஒயர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் ஒயர் எடுத்தேன்னா நம்ம பேஸ் போடுறதுக்கு சில்வர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். சைட் வால்க்கு ஒயர் விடுவோம் இல்லையா, அது வந்து 1.25 அடி விட்டுட்டு நம்ம 11 லைன்லேயும் வந்து பேஸ் போட்டு ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி ரைட்டு லெஃப்ட்டு 5 லைன் போட்டுக்கணும். நான் வந்து இது மாதிரி நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட் பவுல்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஹைட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 நாட்ஸ் போட்டு ஒரு நாட் மடங்கி போகிற மாதிரி நான் சொருகியிருக்கேன். நம்ம 3 அடி எடுத்ததால் இந்த 9 நாட்ஸ்லேயே நான் வந்து ஒயர் சொருகியிருக்கேன். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த லாஸ்ட் வரைக்கும் சொருகி விட்டிங்கன்னா கூடை இது மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். என்னோட கூடைங்களாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். கிளாஸ் ஒயர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும். நான் டைட்டாக போடுறதால நல்லா கல் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஒவ்வொரு கலர் காம்பினேஷனும் புதுசாக வீடியோ போடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் இந்த மாடல்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கீழே வந்து நான் இதோட டுட்டோரியலும் கொடுக்குறேன். மெஷர்மெண்ட் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க அதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். நான் அதுக்கு முன்னாடி போட்டது 100 பேக் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக போட்டது. 10 நம்பர்ஸ் மட்டும் நான் கட் பண்ணியிருப்பேன் ஒயரு. இதில் வந்து 11 ஒயர்ஸ் கட் பண்ணி 11 லைன் பேஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதே மாடலில் வந்து 12க்கு 12 பேஸும் நம்ம போட்டு போடலாம். நம்ம இஷ்டம் தான். இதில் வந்து நம்ம எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவு அகலம் வந்து நம்ம கூட்டிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து போடும் போதும் அதிகமாக ஆக்கும்போது நீங்கள் எடுக்கிற ஒயரும் வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கணும். இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.